வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உதயனகுமார காவியம் இந்த காவியத்தை பற்றி ஐஞ்சிறுகாப்பியங்களை பார்க்கலாம் வாங்க. உதயனகுமார காவியம் இது எழுதின ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியல. இவர் ஒரு கத்தியாருன்னு சொல்கிறாங்க. இதோட மூல நூல் ஒரு பெருங்கதையாக இருக்குது. இதில் மொத்தம் 369 பாடல்கள் இருக்குது. மகத, வத்வ, நாரவான, துறவ என்னும் கண்டங்கள் இதில் பெயர்கள் இருக்குது. பெருங்கதையோட முற்பகுதியும் பிற்பகுதியும் நமக்கு கிடைக்கல. ஆனால் இந்த நூல் மூலமாகவே நம்ம முழு கதையும் புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த நூல் துணையாக இருக்குது. வத்தவ நாட்டு மன்னன் உதயணன் கதையை இது எடுத்து சொல்லுது. இவன் வசவதத்தை, பத்மாவதி, மானநீகை, விரிசிகை இந்த மாதிரி 4 பெண்களை திருமணம் பண்ணியிருக்கான். இவனுடைய அமைச்சரும் நண்பருமான யுகியோட ஆற்றல் பல இடங்களை புலப்படுது. இந்த காப்பியம் உதயணன் வரலாற்றையும் பிற்பகுதி அவன் மகன் நரவாணன் கதையும் சொல்லுது. இதில் வரக்கூடிய ஒரு பாடல் வீணே நற்கிடத்தி நீ வித்தக உருவி நீ நானின் பாவைத்தானும் நீ நலந்திகழ் மணியும் நீ காண என்றாய் முன்பாய் காரிகையே நீ தோணி முகம் காட்டு என சொல்லியே புலம்புவான். இது தலைவனை பிரிவால் வாழ்கிற தலைவி தலைவனை நினச்சி உருக்கமாக புலம்புவதாக இந்த பாடல் இருக்குது. இதில் தலைவனை வீணை, வித்தை, பாவை, அப்புறம் மணின்னு கருதி தலைவி தன்னை காண முகம் காட்டுமாறு வேண்டுறது தான் இதோடைய பொருள். இது மாதிரி பல சிறந்த செயல்கள் இந்த காவியத்தில் இருக்குது. உங்களுக்கு இந்த காவியத்தை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.